ஓகே. இந்த செஷன் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா, எல்லாருக்கும் ஆடிபிளா இருக்கா? எல்லாருக்கும் கேக்குதா? நவீனா, புவனேஸ்வரி, பூஜா, மைதிலி. கேக்குதுக்கா. எஸ் அக்கா. கேக்குதுக்கா. புவனேஸ்வரி கேக்குதா? கேக்குதுக்கா. ஓகே, ஃபைன். ஓகே. நான் குரூப்ல வந்து ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் ரிலேட்டடா சம்ஸ்க்கான பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னன்னா, ஃபினான்ஷியல்னா என்ன? அக்கவுண்டிங்னா என்ன? ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங்னா என்ன? அப்படின்னு கூகுள்ல பார்த்து, ஆன்சர்ஸ் வந்து அதுல பார்த்து உங்களோட புரிதல் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத ஒருத்தர் எனக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் யார்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? ம். பூஜா. பூஜா போய் செக் பண்ணுங்க கூகுள்ல. ஃபினான்ஷியல்னா என்ன? அக்கவுண்டிங்னா என்ன? ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங்னா என்ன? அப்படின்னு சொல்லி எனக்கு பார்த்து சொல்லணும். ஓகேக்கா. ம். என்னாச்சு பூஜா? தெரியலன்னா சொல்லுங்க. நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. பாத்துட்டு இருக்கேன்க்கா. ஓகே, ஓகே. ஃபினான்ஷியல் பார்த்துட்டீங்களா? அது மட்டும் சொல்லுங்க. ஃபினான்ஷியல் வந்து நம்ம மணி எப்படி மேனேஜ்மெண்ட் பண்றோம், வெரி எதுல குட். இன்வெஸ்ட் பண்றோம், எதுல பாரோயிங் பண்றோம், அதை பேஸ் பண்ணி ம். அக்கவுண்டிங் வந்து அதை ரெக்கார்ட் பண்றது. ஓகே. இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்ன்ற ஒரு வேர்ட்லயே நீங்க வந்து மொத்த டெஃபினிஷனையும் முடிச்சிட்டீங்க. ஸோ ஃபினான்ஷியல் அப்படிங்கிற வார்த்தைய வந்து எப்படிலாம் வந்து எழுதலாம்னா, மேனேஜ் பண்றது. எந்த மாதிரியான விஷயங்கள்ல மேனேஜ் பண்ணுவோம்? பட்ஜெட் போடுவோம் ஃபர்ஸ்ட்டு. அந்த பட்ஜெட் படி நம்மளோட ப்ராசஸ் கரெக்ட்டா நடக்குதா? அப்படிங்கிறத பார்த்து பண்றதுக்கு பேர் தான் ஃபினான்ஷியல். ஓகேவா? ஸோ பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். சம்திங் ஏதோ ஒண்ணு வந்து நம்ம வாங்குறோம், விக்கிறோம்னா, அது மூலமா காசு நமக்கு உள்ள வருதோ, வெளில போகுதோ, ஏதோ ஒண்ணு கேஷ் சம்மந்தப்பட்டது. அதாவது மானிட்டரினா என்ன? ஃபண்ட் ரிலேட்டடான விஷயம் கண்டிப்பா நடக்குது. அதுக்குள்ள ஸ்டாக் இருக்கு, கேஷ் இருக்கு, லோன் இருக்கு. அந்த மாரி கடன்ல கூட நம்ம பண்ணியிருக்கலாம். கடன்ல கூட நம்ம வித்திருக்கலாம். ஸோ டெட், ஈக்விட்டி இருக்கு. அது உள்ள எல்லா விஷயங்களுமே அடங்குது. இது எல்லாத்தையுமே என்னன்னு சொல்றாங்கன்னா, ஃபினான்ஷியல் ஆப்பரேஷன்ஸ்ன்னு சொல்றாங்க. அதுல மணி வந்து ஒரு மேஜரான ஒரு ரோல ப்ளே பண்றதுனால, இட் இஸ் கால்ட் அஸ் ஃபினான்ஸ். ஓகேவா? ஃபினான்ஷியலோட மீனிங் இதுதான். எல்லாருக்கும் கேக்குதா? கேக்குதுக்கா. கேக்குதுக்கா. ஓகே. நெக்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் அக்கவுண்டிங். அக்கவுண்டிங்ன்றது என்ன? பேசிக்கா நம்ம அக்கவுண்டிங்ல ப்ராசஸ் என்ன? முதல்ல என்ன டிரான்சாக்ஷன் நடந்தாலும் நம்ம அதை என்டர் பண்றதுக்கு பேர் தான் அக்கவுண்டிங். ஸோ பிசினஸ்ல என்னென்ன மாதிரியான டிரான்சாக்ஷன்லாம் நடக்குது, எதெல்லாம் வந்து சம்மரைஸ் பண்ணியிருக்காங்க, எதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க, எதெல்லாம் வந்து இன்டர்பிரட் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே நம்ம 11th படிச்சிருப்போம். கரெக்டா? அக்கவுண்டிங் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங், கிளாசிஃபைங், சம்மரைசிங், இன்டர்பிரட்டிங் இன்டர்பிரேட்டிங். அண்ட் கம்யூனிகேட்டிங். லாஸ்ட் ஒன். ஸோ ரெக்கார்டிங். ஃபர்ஸ்ட் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். என்ன விஷயம் நடந்திருக்கோ அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சம்மரைஸ் பண்ணுவோம், அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதை வந்து இன்டர்பிரேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய அதுலயே வந்து டிவைட் பண்ணுவோம். ஸோ கிளாசிஃபைங்கும் அதுல ஒரு பாயிண்ட். கரெக்டா? கிளாசிஃபைங் அண்ட் தென் கம்யூனிகேட்டிங். ஸோ கம்யூனிகேட்டிங்ன்றது என்னன்னா, என்ன பண்ணிருக்கோமோ அதை லாஸ்ட்ல வந்து குடுக்கறது, ஒரு ரிப்போர்ட்டா சப்மிட் பண்றது. ஸோ ஃபினான்ஷியல் அக்கௌண்டன்ட்டோட வேலையும் இதுதான். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கோட ப்ராசஸும் இதுதான். என்னன்னா, ஃபினான்ஸ் மூலமா என்னெல்லாம் பட்ஜெட் போட்டிருக்காங்க, அதுபடி கரெக்டா நடந்திருக்கா, அதுபடி நடந்ததுனால நமக்கு என்ன, பிசினஸ்க்கு என்ன பெனிஃபிட் வந்தது அப்படிங்கிறது வரைக்கும் ஒரு ஃபினான்ஷியல் அக்கௌண்டன்ட்டா ஒரு ரிப்போர்ட்டா அவங்க சப்மிட் பண்ணுவாங்க. இன்னொன்னு ஃபினான்ஷியல் அக்கௌண்டன்ட் பண்ணக்கூடிய ஒரு வேலை என்னன்னா, ஃபினான்ஸ் இந்த மாதிரி இவ்வளவு பட்ஜெட் பா என் ப்ராஜெக்ட்டுக்கு, இந்த ப்ராஜெக்ட்ல இவ்வளவு கரெக்டா வந்து இந்த பிசினஸ் கரெக்டா முடிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் வச்சா, பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, பிளான் டின்னு சொல்லி நிறைய பிளான்ஸை வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டன்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க பிசினஸ்க்கு. ஸோ அந்த அந்த பிளான் மூலமா எதை எக்ஸிக்யூட் பண்ணா எவ்வளவு சீக்கிரம் ஏர்ன் பண்ண முடியும், பாதியிலே அந்த ப்ராஜெக்ட் பாதியிலே ஏர்ன் பண்ண முடியுதா, எல்லாத்த பத்தியுமே அனலைஸ் பண்றது யாருன்னா இந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்டன்ட் தான். அந்த வேலையை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பேசிக்கா நம்ம பண்ற வேலை என்ன? நம்ம 11th இருந்து பேசிக்ல இருந்தே படிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரி போடுவோம், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் லெட்ஜர் போடுவோம், அதுக்கப்புறம் ட்ரையல் பேலன்ஸ், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், சம்வாட் அந்த மாதிரி சப்சிடரி புக்ஸ்லாம் மிடில்ல வர்றது. ஸோ அதெல்லாம் ஒமிட் பண்ணிட்டு ட்ரையல் பேலன்ஸ்க்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா நம்ம போகக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் தென் பேலன்ஸ் ஷீட். ஸோ ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இதுல போட்டுட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட்டையும் போட்டு நம்ம அந்த கம்பெனியோட ஸ்டேட்டஸ் என்ன, ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட்டோட வேலை என்ன சொல்லுங்க? வாட் இஸ் பேலன்ஸ் ஷீட்? கேக்குதா? நமக்கு இது வரைக்கும் என்னென்ன ப்ராஃபிட்ஸ் இருக்கு, நமக்கு என்னென்ன இது லாஸஸ் அப்படின்னா வந்து அந்த ஒரே சீட்ல வந்து சொல்லிடுறாங்கக்கா. நமக்கு இவ்வளவு ஃபினான்ஸ்
ஒர்க் பண்ணிருக்கோம். நம்மகிட்ட பேலன்ஸ் வந்து இவ்வளவு அமௌண்ட் இருக்கு, அது இல்லாம ப்ராஃபிட்டும் சேர்த்து இருக்கு, அது பேலன்ஸ் இருக்கு, அது மாதிரிலாம் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லிடுவாங்கக்கா. இது வந்து ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. வெரி குட். ரிப்போர்ட் என்ன மாதிரியான ரிப்போர்ட்னா ஃபினான்ஷியல் பொசிஷன், அதாவது பிசினஸோட பொசிஷன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு பேர் தான் இந்த பேலன்ஸ் ஷீட். அதை ஒரு ஃபினான்ஷியல் அக்கௌண்டன்ட்டால மட்டும்தான் பண்ண முடியும், அவங்க மட்டும்தான் அதை பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போ பேசிக்கா ஃபினான்ஷியல்னா என்ன, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்னா என்ன, சம்வாட் எல்லாமே நமக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. நம்ம இப்போ பார்க்க வேண்டியது நேரா சம்ஸ் தான். ஓகேவா? நான் அனுப்பிச்சிருந்த பிடிஎஃப் எல்லாரும் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு மீட்டிங்ல வந்து நான் ஓபன் பண்ணிட்டேன், ரெடியா இருக்க, ப்ராப்ளம் ஒன்ல அப்படின்னு எல்லாரும் சொல்லுங்க. நான் எடுக்க ஸ்டார்ட் பண்றேன். ஓகேவா? ஓகேமா, ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ராப்ளம் 1. From the following particulars taken out from the books of Abdul Hahan and Co. You are required to prepare trading account and then the profit and loss account and balance sheet of the 31st December 2019. So இதுல என்ன நம்ம டேட்டா என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பாரு. சன்ட்ரி டெட்டார்ஸ். டெட்டார்ஸ்ங்கிறது என்ன? நமக்கு யாரெல்லாம் காசு கொடுக்கணுமோ நம்மள என்னன்னு சொல்லுவோம்னா டெட்டார்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்ப நமக்கு யாராவது காசு கொடுக்கணும்னா அந்த காசை சன்ட்ரி டெட்டார்ஸ்னும் நம்மள டெட்டார்ஸ்னும் சொல்லுவோம். இப்ப நமக்கு யாராவது காசு கொடுக்கணும், நம்ம அவங்கள கிரெடிட்டார்ஸ்னு சொல்லுவோம். காசு கொடுக்கணும்னா அவங்கள டெட்டார்ஸ்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? ஓகே. நெக்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் பேயபிள். நம்ம ஏதாவது பே பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா அது கடன்ல வந்துடும். கரெக்டா? ஸோ அது அக்கௌண்ட்ஸ் பேயபிள்ல. அடுத்து கேஷ் இன் ஹேண்ட். நம்ம கிட்ட இருக்க கேஷ், ஃபர்னிச்சர், மோட்டார் கார், இது எல்லாமே நமக்கு ஒரு அசெட். பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், சேல்ஸ் பண்ணிருக்கோம், சேல்ஸ் ரிட்டனை சேல்ஸ் கூட மைனஸ் பண்ணணும். சேலரிஸ் கொடுத்துருக்காங்க, அது ஒரு எக்ஸ்பென்ஸ். நமக்கு ஒரு கம்பெனி சைட்ல இருந்து, ஒரு பிசினஸ் சைட்ல இருந்து பார்த்தா சேலரிங்கிறது ஒரு எக்ஸ்பென்ஸ், ஒரு எம்ப்ளாயி சைட்ல இருந்து பார்த்தா சேலரிங்கிறது ஒரு இன்கம். நம்ம போடுறது எல்லாமே பிசினஸ்க்கு, ஸோ சேலரிங்கிறது ஒரு எக்ஸ்பென்ஸ். நெக்ஸ்ட் ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. மோட்டார் காருக்கு சில செலவு நடந்திருக்கு. அடுத்து எக்யூப்மெண்ட் ஏதோ ஒன்று வாங்கியிருக்கீங்க, இன்சூரன்ஸ் பிரீமியம் பே பண்ணிருக்கீங்க, கேஷ் வந்து கையில இருக்கிறது இல்லாம பேங்க்லயும் தனியா இருக்கு. அடுத்து மிஷின் இருக்கு, அசெட். வேஜஸ்ங்கிறதும் ஒரு எக்ஸ்பென்ஸ் தான். நமக்கு ஜென்ரலா சில எக்ஸ்பென்ஸ் நடந்திருக்கு, அது ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வரும். கேரேஜ் இன்வர்ட் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்லயும், கேரேஜ் அவுட்வர்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லயும் வரும். இதெல்லாம் எதனாலங்கிறத நான் பிரீஃபா நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இதை பார்க்கலாம். ஓகேவா? டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஏதோ ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு செலவு நடந்திருக்கு. ஓனர் ஈக்விட்டி. ஓனர் ஈக்விட்டிங்கிறது என்னன்னா, இப்போ ஓனர் இருக்காங்க, ஒரு பிசினஸோட ஓனர் ப்ரொப்ரேட்டர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஈக்விட்டி மூலமா ஏதோ ஒரு இன்கமோ ஏதோ ஒரு எக்ஸ்பென்ஸோ நடந்திருக்கு. அது பேவா இல்ல எக்ஸ்பென்ஸா, பேவா இல்ல வந்து இன்கமாங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ டிராயிங்ஸ் ஏதோ ஒன்று வித்ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இது பேலன்ஸ் ஷீட்ல வந்துடும். நெக்ஸ்ட் ரெண்ட் அண்ட் டாக்ஸஸ். இதுவும் வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் தான். நமக்கு டாக்ஸும் வந்து பிசினஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவாங்க. ரெண்ட்டும் வந்து ஏதோ சம்வாட் ஏதோ ஒன்று ரெண்ட்டுக்கு எடுத்திருக்கோம், இல்ல மிஷின் ரெண்ட்டுக்கு எடுத்திருக்கோமோ, இல்ல இடத்தையோ இல்ல வந்து ஒரு இண்டஸ்ட்ரியோ ரெண்ட்டுக்கு எடுத்திருக்கோம், அதுக்கு ஏதோ பே பண்ணிருக்கோம். ஸோ இதுல சில அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்னா, க்ளோசிங் ஸ்டாக் பாத்தீங்கன்னா 35,000. ஏன்னா நமக்கு ஓப்பனிங் ஸ்டாக் வந்து மேல பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஆனா அட்ஜஸ்ட்மெண்டோட என்ட்ரிஸ் எல்லாமே நமக்கு க்ளோசிங் வேல்யூஸ் தான். ஓப்பனிங் வேல்யூ எதுல கொடுப்பாங்கன்னா பாக்ஸ்ல மேல கொடுப்பாங்க. க்ளோசிங் வேல்யூ எல்லாமே நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ல தான் கொடுப்பாங்க. அதை நம்ம வந்து டிடெக்ட் பண்ணணும். டிடெக்ட்னா மைனஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ்க்கு வந்து ஒரு 5% சன்ட்ரி டெட்டாஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிப்ரிசியேஷன் ஃபர்னிச்சருக்கும் மிஷின்ஸ்க்கும் பார்த்தா ஒரு 10%. அப்புறம் கமிஷன் வந்து 3,600 வந்து ஏர்ன் பண்ணிருக்கோம். ஆனா க்ளோசிங் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு அது ரிசீவ் ஆகல. ஓகேவா? ஸோ 4 அட்ஜஸ்ட்மெண்ட்டும் புரியுதா? கொஸ்டின் புரியுதான்னு சொல்லுங்க, நான் ஆன்சருக்கு போறேன். புரியுதுக்கா. ஓகே. புரியுதுக்கா. யாருக்காவது புரியலன்னா நான் ஸ்டாப் பண்றேன், சொல்லுங்க. ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் நம்ம போட வேண்டியது என்னன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட். ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டுட்டு அதுல வர வேல்யூ வச்சு தான் நம்ம அந்த கிராஸ் ப்ராஃபிட் என்ன பண்ணுவோம், கிராஸ் ப்ராஃபிட்டோ கிராஸ் லாஸோ அதை தான் நம்ம எடுத்துட்டு வந்து நம்ம அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ ஆன்சர்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம போட வேண்டிய வேல்யூ ஓப்பனிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக் கூட பர்ச்சேசஸ் இருந்தா போட்டுப்போம். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் நமக்கு இந்த கொஸ்டின்ல கொடுக்கல, ஸோ நம்ம எதுவுமே மைனஸ் பண்ண தேவையில்ல. பர்ச்சேசஸை டைரக்டா எடுத்து போட்டாச்சு. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, வேஜஸ். வேஜஸ்ங்கிறது ஒரு ட்ரேடிங் ரிலேட்டடான எக்ஸ்பென்ஸ். சேலரிஸ் இதுல வராது. சேலரியும் வேஜஸும் கிட்டத்தட்ட சேம் தான். வாரம் கொடுத்தா அது வேஜஸ். சேலரிங்கிறது மந்த்லி பேசிஸ்ல கொடுத்தா அது ஒரு அலவன்ஸ். ஸோ அதுவும் ஒரு எக்ஸ்பென்ஸ் தான், இது ஒரு எக்ஸ்பென்ஸ் தான். ஆனா நம்ம ஏன் இதுல ட்ரேடிங் அக்கௌண்ட்ல போட்டிருக்கோம்னா பேசிக், ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ட்ரேடிங்ன்றது என்ன, இண்டஸ்ட்ரி ரிலேட்டடா பர்ச்சேஸ்க்கும் சேல்ஸ்க்கும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் தான் ட்ரேடிங். ஸோ ட்ரேடிங் பண்ணும்போது நமக்கு என்னெல்லாம் எக்ஸ்பென்ஸ் நடக்குதோ, டைரக்டா என்னெல்லாம் டாக்ஸ் பே பண்றோம், ஆக்ட்ராய் சார்ஜஸ், கஸ்டம் டியூட்டி, எக்ஸெட்ரா என்னென்ன டாக்ஸஸ் பே பண்றோமோ அது எல்லாமே இதுக்குள்ள வந்துடும். ஸோ அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன்
ங்கிறதும் ஒரு டாக்ஸ் ரிலேட்டட் தான். ஸோ நம்ம அதையும் நம்ம மேல எழுதியிருக்கோம். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இதுல வரும்போது எதனால வந்து வேஜஸ் இதுல வருதுன்னா, இப்போ லேபருக்கு வந்து மந்த்லி சேலரின்னு இப்ப குடுக்குறாங்க. நார்மலா பேசிக்கா லேபர்னாலே வேஜஸ் மூலமா தான் கால்குலேட் பண்ணுவாங்க. நம்ம வேஜஸ் கால்குலேட் பண்ணிருக்கோம் லேபருக்கு ஞாபகம் இருக்கா? காஸ்ட் அக்கவுண்டிங்ல வீக்லி பேசிஸ்ல, மந்த்லி பேசிஸ்ல, டெய்லி பேசிஸ்ல அவங்களுக்கு சம்பளத்த போட்டு, எது மாதிரி குடுத்தா அவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓடிலாம் கால்குலேட் பண்ணி காஸ்ட் அக்கவுண்டிங்ல கண்டுபிடிச்சிருப்போம். காஸ்ட் அக்கவுண்டிங் படிச்சவங்களுக்கு தெரியும். சோ, அந்த மாதிரியான மெத்தட் படி பார்த்தா, வேஜஸ்ங்கிறது ட்ரேடிங் ரிலேட்டட் ஆனது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு சம்பந்தமே கிடையாது. சோ, அதனால தான் வேஜஸ வந்து ட்ரேடிங் அக்கவுண்ட்ல மேல போட்டிருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல சேலரிஸ போட்டிருக்காங்க. சோ, வேஜஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து கேரேஜ் இன்வர்ட். கேரேஜ் இன்வர்டுங்கிறது என்ன? உள்ள வருது. என்ன உள்ள வரும்? எப்ப உள்ள வரும்? நம்ம ஒரு பொருள பர்ச்சேஸ் பண்ணாதான் உள்ள வரும். சோ, நீ பர்ச்சேஸ் பண்ணும்போது நடக்கிறது எல்லாமே ட்ரேடிங்ல வருது. கேரேஜ் இன்வர்டுன்னு அவுட்வர்ட்ல வெளில போகுது. அவுட்வர்ட்ல எப்ப வெளில போகும் ஒரு பொருள்? நீ சேல் பண்ணாதான் வெளில போகும். அப்ப விக்கிறது மூலமா ஏதோ ஒண்ணு காசு நமக்கு அது செலவாகுதுன்னா, அது ப்ராஃபிட்ட பாதிக்கும். அதனாலதான் கேரேஜ் அவுட்வர்ட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல போட்டிருக்கோம். கேரேஜ் இன்வர்ட ட்ரேடிங் அக்கவுண்ட்ல போட்டிருக்கோம். புரியுதா? இந்த கான்செப்ட் புரியுதான்னு சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் போறேன். என்ன சைலண்டா இருக்கீங்க? புரியலன்னா புரியுதுக்கா. சொல்லுங்க. புரியுதுக்கா. மீதி பேருக்குலாம் புரியுதா? புரியுதுக்கா. ஸ்பீடா இருக்கா? இல்ல ஸ்லோ பண்ணிக்கவா? இல்ல இதே ஓகேவா? இதே ஓகே தான்க்கா. ஓகேடா. ஓகே. இப்போ நம்ம வந்து டிரான்ஸ்போர்டேஷன் இன் வர முடிச்சாச்சு. கேரேஜ் இன்வர்ட். அப்படியே நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தா, சாரி ரைட் ஹேண்ட் சைடு, சேல்ஸ்ல வந்து நமக்கு 2,92,000 குடுத்திருக்காங்க. சேல்ஸ் ரிட்டர்ன் 2,600. சோ ரெண்டுத்தையும் நமக்கு மைனஸ் பண்ணா 2,89,400. சேல்ஸ் கூட சேல்ஸ் ரிட்டர்னை மைனஸ் பண்ற மாதிரி தான். பர்ச்சேஸ் கூட பர்ச்சேஸ் ரிட்டர்னை மைனஸ் பண்ணணும். ஆனா நமக்கு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் நீங்க குடுக்கல, அதனால நம்ம போடல. அடுத்தது இருக்கிறது க்ளோசிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக் வந்து டெபிட் சைட் போட்டா க்ளோசிங் ஸ்டாக் ஆட்டோமேட்டிக்கா கிரெடிட் சைட் போட்டுறணும். சோ ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணிட்டு நமக்கு என்ன வேல்யூ கம்மி, எந்த இடத்துல கம்மியா வருதோ அந்த இடத்துல நம்ம மைனஸ் பண்ணணும். எப்படி பண்ணுவ? ஃபர்ஸ்ட் டெபிட் சைடு நமக்கு ஓவராலா வந்த எப்ப இதுவரையும் அந்த நமக்கு கொடுத்திருக்க டீடைல்ஸ்ல இந்த வேல்யூஸ்லாம் மட்டும் தான் நமக்கு ட்ரேடிங் அக்கவுண்ட்ல வருது. சோ இது ரெண்டுத்தையும் இப்ப நம்ம டோட்டல் பண்ணியாச்சு. எப்படி பண்ணுவோம்? இந்த சைடு டெபிட் சைடு வந்தது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணியாச்சு. கிரெடிட் சைடு வந்ததெல்லாம் டோட்டல் பண்ணியாச்சு. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணி எந்த சைடு நமக்கு இப்ப வேல்யூ கம்மியா வந்திருக்குன்னு பார்த்தா நமக்கு டெபிட் சைடு தான் கம்மியா வந்திருக்கு. டெபிட் சைடு கம்மியா வந்தா கிராஸ் ப்ராஃபிட்னு எழுதுவோம். கிரெடிட் சைடு கம்மியா வந்தா கிராஸ் லாஸ்னு எழுதுவோம். அந்த கிராஸ் ப்ராஃபிட்டை அப்படியே கொண்டு வந்து கிரெடிட் சைடு திரும்பி அதே வேல்யூவை எழுதி தான் நம்ம சம்மையே ஆரம்பிக்கணும். அது என்ன சம்மு? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம போட்டது ட்ரேடிங் அக்கவுண்ட். அதோட டோட்டல் முடிச்சு ஹைலைட் பண்ணியாச்சு. அடுத்தது நமக்கு என்னெல்லாம் எக்ஸ்பென்ஸ் நடந்திருக்கு? சேலரி வந்து எதுல? ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வரக்கூடிய எக்ஸ்பென்ஸ். அதனால அது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல எழுதியிருக்கோம். மோட்டார் கார் எக்ஸ்பென்ஸ். மோட்டார் காருங்கிறது ஒரு அசெட். அதுக்கு சில ஏதோ ஒரு எக்ஸ்பென்ஸ் நடந்திருக்கு. அதையும் இது பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம மேல பார்த்தோம்ல, இன்சூரன்ஸ் பிரீமியம் பே பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்திருக்கு. இது எல்லாமே வந்து ப்ராஃபிட்டை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அதாவது பிசினஸ்ல ப்ராஃபிட் பார்க்கும்போது எதெல்லாம் நம்ம மைனஸ் பண்ணணும், பிளஸ் பண்ணணுங்கிறத பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் இதுன்றதுனாலதான் இந்த வேல்யூ எல்லாத்தையும் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல எழுதியிருக்கோம். இதுதான் ஃபார்மேட்டும் கூட. ஓகே. இன்சூரன்ஸ் பிரீமியம் 2,400 போட்டாச்சு. அடுத்து ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ்னு முன்னாடியே நம்ம பே பண்ணதுல ஏதோ 1,800 வேல்யூ. இதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்னு பாருங்க. நமக்கு ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ் வேல்யூ இங்க கொடுத்திருப்பாங்க. யா ஓகே. 2,400 இருக்கு இன்சூரன்ஸ் பிரீமியம்ல. அது நம்ம 600ன்னு நம்ம வேல்யூவா கால்குலேட் பண்ணிருக்கோம். எப்படி பண்ணோம்னு பாருங்க. இன்சூரன்ஸை நீ வந்து ப்ரீபெய்டா பே பண்ண மாதிரி உனக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கு. என்ன வேல்யூனா இன்சூரன்ஸ் பிரீமியம் பெய்ட் ஆன் 1/10/19. அதாவது 10வது மாசம், அதே 19வது வருஷம் தான். ஆனா நீ டிசம்பர் க்ளோஸ் பண்ணிருக்க. அப்ப 2 மாசத்துக்கான வேல்யூ மட்டும் தான் நீ வந்து கணக்கு எடுத்துப்ப. புரியுதா? சோ எப்ப பே பண்ணிருக்கோன்னு பாரு. புக் க்ளோஸ் பண்ணும்போது எவ்வளவோ அதை மட்டும் தான் நம்ம என்டர் பண்ணுவோம். நமக்கு ஆனா அங்க கொடுத்திருக்கிற வேல்யூ என்னமோ 2,400. ஆனா நம்ம எடுத்துக்கக்கூடிய வேல்யூ ஒன்லி ஃபார் 2 months. ஏன்னா டிசம்பர் 31 நம்ம புக்கை க்ளோஸ் பண்ணிட்டோம். சோ 2 monthsக்கு நீ கால்குலேட் பண்ணா என்ன வருதோ அதை தான் நீ ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ்ல வேல்யூவா போடணும். ப்ரீபெய்டா நீ முன்னாடியே அடுத்த வருஷத்துக்கு இப்பவே பே பண்ண மாதிரி நீ அந்த வேல்யூவை போட்டிருக்க. நெக்ஸ்ட் ஜெனரல் எக்ஸ்பென்ஸ்னா சில ஜெனரலா ஏதோ ஒரு எக்ஸ்பென்ஸ் நடந்திருக்கு. அந்த வேல்யூவை நீ ஆட் பண்ணிருக்க. அடுத்து கேரேஜ் அவுட்வர்ட். நான் அப்ப சொன்ன மாதிரி தான். கேரேஜ் இன்வர்ட் வந்து ட்ரேடிங் அக்கவுண்ட்ல வரும். கேரேஜ் அவுட்வர்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல வரும். நெக்ஸ்ட் ரெண்ட் அண்ட் டாக்ஸ் ஏதோ ஒன்று பே பண்ணிருக்கேன். டவுட்ஃபுல் டெட்ஸ் ப்ரொவிஷன் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாரு. வேல்யூ நமக்கு ப்ரொவிஷன் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ்க்கு மேல கொஷின்ல பாருங்க.
ஓகே. ஸோ நம்ம ப்ரொவிஷன் அண்ட் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ்க்கு நமக்கு வேல்யூவா குடுக்கல, பெர்சன்டேஜா குடுத்துருக்காங்க அட்ஜஸ்ட்மென்ட்ல. எவ்வளோ குடுத்துருக்காங்கன்னு பாரு 5%. அந்த 5% எதுல கால்குலேட் பண்ணணும்னா, சன்ட்ரி டெட்டார்ஸோட வேல்யூல கால்குலேட் பண்ணணும். நமக்கு யாரெல்லாம் காசு குடுக்கணுமோ, அதுதானே சன்ட்ரி டெட்டார்ஸ்னு சொன்னேன். நமக்கு யாரெல்லாம் காசு குடுக்கணுமோ, அதுதான் டெட்டார்ஸ். அப்போ பேட் டெட்ஸ்னா என்ன? வாராக்கடன். அதாவது அந்த கடன்லாம் நம்ம குடுத்துருக்கோம். ஆனா அவங்க நமக்கு குடுக்கவே இல்ல. எங்கேயோ காணாம போயிட்டாங்களோ, ஓடி போயிட்டாங்களோ, செத்து போயிட்டாங்களோ. 3 ரீசன். காணாம போயிட்டாங்க, எங்க போனாங்கன்னே தெரியல. அதான் இது ஒரு ரீசன். அப்புறம் இன்சால்வென்ட் ஆயிட்டாங்க. அதாவது வந்து எப்படி சொல்றது? ஆள் அடையாளமே இல்லாம ஊருக்கு பேக் பண்ணி போயிடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ரீசன். இன்னொன்னு வந்து மென்டலி அஃபெக்ட் ஆகுறது, இல்லன்னா வந்து ஐ ப்ராப்ளம் அந்த மாதிரி வந்து டிசேபிள் ஏதாவது ஆகுறது. அண்ட் தேர்ட் ஒன் வந்து ஸோ பேட் டெட்ஸ் பொறுத்தவரை நமக்கு அந்த காசு வருமா வராதாங்கிறது தெரியாத ஒரு சிச்சுவேஷன்ஸ். என்னென்ன மாதிரியான சிச்சுவேஷன்னா, அந்த அந்த ஒரு பர்சன் வந்து டெத் ஆயிட்டாங்கன்னா, இல்லைன்னா வந்து எங்க போனாங்கன்னா இன்சால்வென்ட் ஆயிட்டாங்க, எங்க இருந்தாங்கன்னே தெரியல அப்படிங்கிற சிச்சுவேஷன், இல்ல அப்நார்மல் கேசஸ், அதாவது ரொம்ப வந்து மென்டலி அஃபெக்ட் ஆகுறது, இல்ல ஐ ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதோ ஒரு டிசேபிலிட்டி அவங்களுக்கு வர்றது. ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸ்லாம் இருந்ததுன்னா அவங்க அந்த காசை கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு 5% நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ணணும், 2600ன்ற வேல்யூவை ஆன்சர்ல போடணும். அது எதுல வரும்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வரும். ஏன்னா நமக்கு அவங்க கொடுத்தாதானே நமக்கு ப்ராஃபிட் ஏறும். அவங்க கொடுக்கவே இல்லை, அதுக்கு நம்ம ஒரு ப்ரொவிஷன் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட், பர்னிச்சர்ல ஏதோ ஒரு எக்ஸ்பென்ஸ் நடந்திருக்கு, மிஷின்ல ஏதோ ஒரு எக்ஸ்பென்ஸ் நடந்திருக்கு. அசெட் எதையுமே நம்ம இங்க எழுத மாட்டோம். அது அசெட் எல்லாத்தையுமே நம்ம பேலன்ஸ் ஷீட்ல தான் எழுதுவோம். அசெட்டுக்கு நீ ஏதோ ஒரு செலவு பண்ணிருக்க அப்படின்னா மட்டும்தான் அது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வரும். ஸோ இந்த சைடு நமக்கு கமிஷனுங்கிறது ஏதோ ஒன்று ரிசீவ் மட்டும்தான் ஆயிருக்கு. எதனால நமக்கு அதையும் வந்து மேல இன்ஃபர்மேஷன்ல கொடுக்கல, கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்ல தான் கொடுத்துருக்காங்க. கமிஷன் ஆஃப் 3600 has been earned but not received till the closing of accounts. அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ற வரை நமக்கு கிடைக்கல, ஆனா நம்ம சம்பாரிச்சு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அந்த 3600 கிரெடிட் சைடு எழுதிக்கிறோம். அதாவது கிராஸ் ப்ராஃபிட் எழுதணும் இல்லையா, அந்த சைடு எழுதிக்கிறோம். இப்போ டெபிட் சைடையும் கிரெடிட் சைடையும் டோட்டல் பண்ணிட்டு எந்த பக்கம் கம்மியா வருதோ அந்த பக்கம் ரெண்டு வேல்யூவையும் மைனஸ் பண்ணி போடணும். அந்த வேல்யூ என்னன்னா 1,13,650. அதை நீ என்னன்னு சொல்லுவேன்னா நெட் ப்ராஃபிட்னு சொல்லுவேன். நெட் ப்ராஃபிட் வந்தா ஆட் பண்ணணும். எதுல? பேலன்ஸ் ஷீட்ல. நெட் ப்ராஃபிட் வரல, நெட் லாஸ் வந்ததுன்னா மைனஸ் பண்ணணும். இது பேசிக் கான்செப்ட். ஓகே, இப்போ நீங்க பேலன்ஸ் ஷீட் பாருங்க. பேலன்ஸ் ஷீட் பொறுத்தவரை என்னன்னா ஓனரோட ஈக்விட்டி, அதாவது ஓனருக்குன்னு சில இன்கம் ஏதாவது வந்து கிடைச்சிருக்கும். அந்த அந்த ஈக்விட்டி என்ன பண்றோம், நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கிறோம். அது கூட டிராயிங்ஸை மைனஸ் பண்ணணும். டிராயிங்ஸை மைனஸ் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு என்ன ப்ராஃபிட் கிடைச்சது, நமக்கு நெட் ப்ராஃபிட் கிடைச்சது. ஸோ நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் நமக்கு ஆட் பண்ணா கிடைக்கக்கூடிய வேல்யூ 1,25,650. அதை எடுத்து நம்ம லைபிலிட்டி சைட் போட்டாச்சு. இப்ப மேல பேலன்ஸ் ஷீட்ல ஃபார்மேட்ல பாருங்க, ஈக்விட்டிஸ் இருக்கு, அது ஆக்சுவலி லைபிலிட்டிஸ். ஓகேவா? போத் ஆர் சேம், ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டி போத் ஆர் சேம். சோ அது வந்து இப்படி கொடுத்துருக்க, இப்படி நான் டைப் பண்ணிட்டதுனால நான் அப்படியே விட்டுட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட், கரண்ட் லைபிலிட்டிஸ். அடுத்து நமக்கு கொடுக்க வேண்டியது, நம்ம யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா அதை பேயபிள்னு சொல்லுவேன். ரிசீவபிள்னா நமக்கு யாராவது கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா அது ரிசீவபிள்னு சொல்லுவேன். ஸோ இப்போ நீ பே பண்ண வேண்டியது, ஸோ அது பேயபிள், அதனால அது உனக்கு கடன் தானே, அதனாலதான் நீ அதை வந்து 22,000 போட்டு கரண்ட் லைபிலிட்டிஸ்ல எழுதியிருக்க. லாங் டேர்ம் லைபிலிட்டி நமக்கு எதுவுமே கிடையாது, அப்படியே விட்டாச்சு. இவ்வளவுதான் நமக்கு லைபிலிட்டி சைடு இருக்க வேல்யூ. நெக்ஸ்ட், அசெட் சைடு இருக்க வேல்யூ பாருங்க. ஃபர்னிச்சர் பார்த்தனா உனக்கு வந்து ஒரு அசெட் இருக்கு, அதுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் ஏதோ ஒன்று பண்ணிருக்க. என்ன எக்ஸ்பென்ஸ்? 350 வேல்யூ. எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம்னு பாருங்க. டிப்ரிசியேஷன் ஃபர்னிச்சர் அண்ட் மிஷினரி பை 10% கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ல, கொஷின்ல. சோ ஃபர்னிச்சரோட வேல்யூ என்ன உண்மையாவே கொடுத்துருக்கிறது 3,500. அந்த 3,500க்கு நம்ம இப்போ 10% போட்டா கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் 350. அதையும் நீ என்ன பண்ணிக்கிற, ஃபர்னிச்சர் கூட மைனஸ் பண்ணி நீ வந்து போடுற. புரியுதா? நெக்ஸ்ட், மோட்டார் காருக்கு நீ எந்த ஒரு செலவுமே பண்ணல, அது அப்படியே விட்டாச்சு. எந்த ஒரு செலவு பண்ணாலுமே அதுக்கு டிப்ரிசியேஷன் வேல்யூ கொடுக்கல, அதனால விட்டாச்சு. அடுத்து மிஷினரியில 24,000 மிஷின் வச்சிருக்கேன், அதுக்கு ஒரு டிப்ரிசியேஷன் 10%. அதே தான், ஏன்னா ஃபர்னிச்சருக்கும் மிஷினுக்கும் ஒரே பெர்சன்டேஜ் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ நீ அதையும் போட்டாச்சு, முடிச்சாச்சு. இப்போ இது ரெண்டும் முடிஞ்சிருச்சுன்னா அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நீ அவுட்டர் காலம்ல போட்டுக்கிற. அடுத்தது எக்யூப்மெண்ட்டுங்கிறது ஒரு அசெட் தான். ஸோ அதையும் வந்து நீ என்ன பண்ணிக்கிற, அசெட் சைட்ல ஆட் பண்ணிக்கிற. அடுத்து நமக்கு கரண்ட் அசெட்டா என்ன இருக்கு, நம்ம கிட்ட என்னெல்லாம் கேஷ் இருக்கோ அதெல்லாம் நீ கரண்ட் அசெட்னு ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிப்ப. ஸோ கேஷ் வந்து நம்ம கையிலயும் தனியா வச்சிருக்கோம், பேங்க்லயும் வச்சிருக்கோம். நமக்கு கொடுக்க வேண்டியது எல்லாமே நமக்கு வர
வர வேண்டியது தானே. அதனால நீ அதை மொத்தமா எழுதிக்கிற. ஆனா அது கூட நம்ம ப்ரொவிஷனை கண்டுபிடிச்சு போட்டோம் பத்தியா 2600 ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல அந்த வேல்யூவை மைனஸ் பண்ணி அவுட்டர் காலம்ல போடணும். அடுத்தது ஸ்டாக், அடுத்து கமிஷன் ரிசீவபிள். இது எல்லாமே நமக்கு ஒரு அசெட்டுங்கிறதுனால நம்ம எழுதியிருக்கோம். ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ் முன்னாடியே பே பண்ணிட்ட இன்சூரன்ஸை, அப்ப அதோட வேல்யூ நீ அப்புறமா நீ அதை கெயின் பண்ணிக்கலாம்ல, அதோட பெனிஃபிட்டை நீ அப்புறமா கெயின் பண்ணிக்கலாம்ல, ஏன்னா அது ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ். ஸோ அந்த வேல்யூவையும் நீ ஆட் பண்ணிக்கிற. இதெல்லாம் பண்ணி உனக்கு பேலன்ஸ் ஷீட் கரெக்டா வந்தா மட்டும்தான் நீ போட்டிருக்க சம்மு கரெக்ட், இல்லைன்னா தப்பு. புரியுதாடா? எல்லாருக்கும் புரியுதுன்னா சொல்லுங்க, நான் நெக்ஸ்ட் போறேன். புரியுதுக்கா. 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 ஓகே. நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா சிமிலரா தான் இருக்கும். இப்பவே பாருங்க, நான் மியூட்ல இருக்கேன். இப்பவே கொஷினை படிச்சுட்டு என்ன இருக்கு, ஆன்சர் கரெக்டா, இதுல ஏன் இந்த வேல்யூ இப்படி போட்டாங்கன்னு எனக்கு தெரியல, எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு ஏதாவது இருந்தா இப்பவே கேளுங்க, டவுட்ஸ் கிளியர் பண்றேன். இன்னைக்கு ஈவினிங்குள்ள இப்போ நான் ஒரு சம் ஷேர் பண்ணுவேன் உங்களுக்கு, தேர்ட் சம். இப்போ இதுல 2 சம் இருக்கு, இன்னொரு சம் நான் ஷேர் பண்ணுவேன். அந்த சம்மோட ஆன்சரை நீங்க கரெக்டா போட்டு எனக்கு குரூப்ல ஷேர் பண்ணணும். புரிஞ்சுதா? குரூப்ல இல்ல, ஆன்சர் அனுப்பாதீங்க, குரூப்ல பிரைவேட்டா எனக்கு அனுப்பணும். ஓகேயா? இப்போ இந்த சம் எடுத்து நீங்க பாருங்க, என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ கேளுங்க. நெக்ஸ்ட் சம், செகண்ட் சம். ஃபர்ஸ்ட் சம் நான் டீச் பண்ணிட்டேன். செகண்ட் சம் அப்படியே நீங்க ஓரளா சும்மா பாருங்க. அக்கா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவுட்னா என்னதுக்கா? கேரேஜ் அவுட்வர்டும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவுட்டும் சேம் தான்டா. அதாவது வெளியில கொண்டு போற டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது எப்ப நீ ஒரு பொருளை வெளில கொண்டு போவ, சேல் பண்ணும்போது, அதுதான் கேரேஜ் அவுட்வர்ட்னு கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு பொருளை நீ வெளியில கொண்டு போற, அதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவு நடக்குது. அது டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்னுன்னா அது நமக்கு உள்ள வந்திருக்கு, காசு உள்ள வரல, பர்ச்சேஸ் பண்ணிருக்க, ஏதோ ஒரு பொருள் உள்ள வந்திருக்கு, அதுக்கு நீ செலவு பண்ணிருக்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவுட்னா வெளியில பொருள் போகுது, அதுக்கு நீ செலவு பண்ணிருக்க. புரியுதா? ஓகேக்கா. ம். பார்த்து முடிச்சிட்டீங்களாடா? மைதிலி, பூஜா, ஷஃப்னா, புவனேஸ்வரி, நவீனா பார்த்துட்டீங்களா? எஸ் அக்கா. பார்த்தாக்கா. ஈஸியா தான் இருக்குல்ல? ஆக்சுவலி ஃபார்முலாஸ் வச்சு போடுற மாதிரியும் உங்களுக்கு சம்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் ஒரே செஷன்ல நம்மளால எடுக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால நான் வந்து செப்பரேட்டா போட்டிருக்கேன். அது தனியா, இது தனியா. ஸோ ஃபர்ஸ்ட் இது பார்க்கலாம். இதுதான் வந்து பெரிய சம் இருக்கிறதுலே. பார்த்துட்டீங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லக்கா. ஓகேம்மா. மைதிலி, டவுட்ஸ் இருக்காடா? இல்லக்கா. பூஜா, இல்லக்கா. ஷஃப்னா, இல்லக்கா. புவனேஸ்வரி, இல்லக்கா. நவீனா. இல்லக்கா. ஓகேடா. தேங்க்யூ ஸோ மச்டா எல்லாரும் ஜாயின் ஆனதுக்கு. ரொம்ப லிமிட்டட் மெம்பர்ஸ் தான் ஜாயின் ஆயிருக்காங்க. ரீசன் நளினி, உங்ககிட்ட ரீசன் வேற யாராவது ஏதாவது சொன்னாங்களா ஏன் லீவுன்ட்டு? யாருமே சொல்லுங்க. வெறும் 6 பேர் தான் வந்து join ஆனதுக்கு. கீதா அவங்க மட்டும்தான் குரூப்ல போட்டுருக்காங்க. மீதி அந்த 2 பேர் மட்டும் தான் நான் யாரும் கரெக்டா சொல்லுங்கக்கா. அந்த 2 பேர் மட்டும் தான் நான் எக்ஸ்கியூஸ், வேற யாருமே இல்ல. ஆமா, வேற யாரும் இல்ல. ஓகே ஓகே. சரி ஓகேடா. நீங்க 6 பேரும் என்ன பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் இது ஆக்சுவலி அக்கௌண்டிங் ரிலேட்டடான சம்ஸ் நான் டீச் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு வந்து ரிவ்யூ கண்டிப்பா வேணும். ஏன்னா நான் தியரி சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே வச்சிருக்கேன் ரிவ்யூ. ஸோ எனக்கு இதுக்கு அக்கௌண்ட் சப்ஜெக்ட்டுக்கு வேணும். நீங்க 6 பேர் எனக்கு வந்து இப்போ குரூப்ல டைப் பண்ணி எனக்கு அனுப்புங்க. ஓகேவா? ஓகேக்கா. ஓகேக்கா. நான் ஒரு சம் இப்போ உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாவோ இல்லை வந்து ஒரு இமேஜாவோ ஷேர் பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கே அனுப்ப பாருங்க. ஏன்னா நாளையில இருந்து எல்லாருக்குமே காலேஜ் இருக்கும், பிஸி ஆயிடுவீங்க. ஸோ நீங்க இன்னைக்கு வந்து அதை சம்மை கிளியர் பண்ணி எனக்கு அனுப்புறதுக்கு பாருங்க. ஓகேவா? ரஃபா சும்மா போட்டா கூட போதும். எனக்கு ஆன்சர் இருந்தா போதும். நீங்க எப்படி எழுதுறீங்க, எதுல எழுதுறீங்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ரஃபா போட்டு கூட எனக்கு அனுப்புங்க.
ஆனா தனியா ஷேர் பண்ணுங்க, குரூப்ல வேண்டாம். ரிவ்யூ மட்டும் எனக்கு இப்போ குரூப்ல ஷேர் பண்ணிடுங்கடா. ஓகேவா? மறந்துடாதீங்க. கேக்குற மாதிரி வச்சுக்காதீங்க. குரூப்ல இருக்கு இப்போ நீங்க ஜாயின் ஆன எல்லாருமே ரிவ்யூ போட்டுருங்க இப்போ. ஓகேக்கா. ஓகேம்மா. வைண்ட் அப் பண்ணிக்கலாமா நளினி?